விடாமிச்சி நாள் 3 நேத்து எல்லாத்துக்கும் தெரியும். சரியான 7:30 டே. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு வீட்டுல பால் வாங்கி கொடுத்துட்டு டுடே என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஓவர் திங்கிங் ஆகிறதுக்குள்ளார யூடியூப் வீடியோ பார்த்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு டுடேக்கான ரெக்கார்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சரி அதை அப்புறமேட்டு பாத்துக்கலான்னு ஒரு தரமான ரைட்டிங் செக்ஷன் பண்ணலான்னு பார்த்தா வீட்டுல சோத்து வடகம் போட சொல்லிட்டாங்க. ஊருக்கே புளியா இருந்தாலும் வீட்டுக்கு எளிதா நண்பர்களே. அதுக்கப்புறம் வேஸ்டான சர்க்கரை வேப்ப மரத்துக்கு போட சொன்னாங்க. ஏன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பர். நேற்று பாதியில போன த குவைட் பிளேஸ் பார்ட் 2 மூவி முழுசா பார்த்தேன். நல்லா இருக்கு, நீங்களும் பாருங்க. அப்புறம் ஒரு தரமான தூக்கம். இந்த டைம் ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி எழுதிட்டு ரெக்கார்டிங் பண்ண ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சிஸ்டம்ல ஒரு நிறைய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு யூடியூப் பண்ணலான்னு பார்த்தா என்னோட ஆல்ரெடிக்கோ அடியிலேயே தட்டி ஷார்ட் பிலிம் பண்ணதுக்கு அப்புறம் பண்றா ராஸ்கோல் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டீயை போட்டு என்னோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கார்டியோ பண்ணுவேன். அப்படி கார்டியோ பண்ற டைம்ல எங்க ஊர்ல ஃபெஸ்டிவல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கையோட கோயிலுக்கு போலான்னு பார்த்தா அங்க 2 ஃபாலோவர்ஸ் ஆனா மூஞ்ச காட்டாதீங்க சொன்னாங்க. நான் எப்படியோ ஒன்று காட்டிட்டேன். அப்புறமா ஒர்க் ஷாப்ல இன்னைக்கு 4 பேர் லீவு. அதனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு நீங்க ஒர்க் ஷாப் கேன்சல், நாளைக்கு பாத்துக்கலாம், எல்லாரும் வாங்க, நீங்க கொடுக்குற காசுக்கு நீங்க தான் வந்து வரைக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தி பேசிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல எங்க அம்மா செம்மையேத்து வேலைக்கு போடா, என்னடா பண்றீங்க, வீட்டுல வெட்டியாவே இருக்க சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பாட்டு கேட்டுட்டு சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சிட்டேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.